இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட லகாய் ரோகி காண்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். வேதாகமத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வித்தியாசமான சூழ்நிலையில ஆண்டவர் யார் யாரை கண்டார் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கும் கூட ஆண்டவர் எலியாவை காண்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். எலியாவை காண்கிறதான தேவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 9வது வசனம் பார்க்கிறோம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஒரு கெபிக்குள்ளாக எலியாவை கர்த்தர் காண்கிறார். எலியாவை கர்த்தர் சந்திக்கிறார். எலியாவும் கர்த்தரை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இது என்ன சூழ்நிலையில எலியாவை கர்த்தர் காண்கிறார் என்று சொன்னால், எலியாவுக்கு ஒரு பெரிய குழப்பம் மிகுந்ததான ஒரு சூழ்நிலை, ஒரு விரக்தி மிகுந்ததான ஒரு சூழ்நிலை. ஏன் இந்த சூழ்நிலை? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிறோம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்றப்பட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் உனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். எலியாவுக்கு இப்போது ஒரு குழப்பம். காரியம் எப்படியாய் முடியுமோ என்கிறதான ஒரு குழப்பம். அந்த குழப்பம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். அதற்கு அவன், சேனைகளாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரருக்காக எலியா ஒரு வைராக்கியமா இருந்தார். ஆனால் இப்போது அவருடைய கையை விட்டு நடக்கிறது. அவர் தீர்மானித்தது ஒன்று, ஆனால் இப்போது நடக்கிற காரியம் வேறொன்றா இருக்கிறது. இப்போது ஒரு குழப்பம். இந்த குழப்பம் எதனால் வருகிறது? நாம் ஒன்றை நினைத்திருக்கிறோம், ஆனால் இப்போது வேறொன்று நடக்கிறது. நம்முடைய கையை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் சென்று விட்டார்களே, நான் ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்காக இருக்கிறேனே, என் கூட பெரிய ஒரு படை இருக்கும் என்று சொல்லி, என் கூட ஒரு பெரிய ஒரு படை என்னை சூழ்ந்திருக்கும் என்று சொல்லி நான் தீர்மானித்தேனே. ஆனால் இப்போது அந்த படை இல்லையே, நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என்னுடைய பலன் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி ஒரு விதத்துல பயம், ஒரு விதத்துல திகில், ஆனால் இன்னொரு விதத்துல குழப்பம். நான் ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு வர வேண்டும்? ஆண்டவர் ஏன் என்னை இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு தள்ள வேண்டும்? பாருங்கள், எலியா என்னென்ன செய்கிறார். 5வது வசனத்துல, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அதுக்கு மாத்திரமல்ல, ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. ஒரு குழப்பத்துல எலியா என்ன பேசுவது என்றே தெரியாமல் ஆண்டவரை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் எவ்வளவோ ஓடிவிட்டேன், ஆனா எதுவுமே என் கைக்கு கூடவே இல்லை. நான் என்னென்ன பிரயாசங்கள் எல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு கை கூடி வரவே இல்லை என்று சொல்லி ஒரு விரக்தியின் மத்தியில எலியா பேசுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில நமக்கு இப்படிப்பட்டதான குழப்பம் வருகிறது. கையின் பிரயாசங்கள் வர்த்திக்க பண்ணவே இல்லையே, கையின் பிரயாசங்கள் ஒன்றுமே வாய்க்கவில்லையே, இல்லை அநேக ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கிறேன், இது முடிவெடுக்கணுமா, அந்த முடிவெடுக்கணுமா, இப்படிப்பட்டதான குழப்பம் எனக்குள்ளாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, எலியா யோசிச்சிருப்பாரு, நம்ம ஆண்டவருடைய சொற்படி கேட்டு இந்த ஜனத்தை அருமையாய் நடத்திட்டு போயலாம் யோசிப்பார். ஆனா இப்ப ஜனம் எதிராக இருக்கிறது. என்ன ஆண்டவரை, தீர்மானித்தது ஒன்று, நடப்பது வேறொன்று. இப்படியாக சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஒரு நிர்கதியான சூழ்நிலைக்கு மத்தியில, போராட்டத்தினமான சூழ்நிலைக்கு மத்தியில நான் மாட்டிக்கொண்டேனே என்று சொல்லி எலியா நினைத்திருக்கலாம். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் எலியாவை சந்திக்கிறார், எலியாவை காண்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கெபிக்குள்ளாக சூறை செடியின் கீழே படுத்திருக்கிறார். ஒரு தூதன் மூலமாய் ஆண்டவர் எலியாவை தேற்றினார்.
போது ஒரு கெபிக்குள்ளாக ஆண்டவரே வந்து எலியாவை பார்க்கிறார், ஆண்டவரே வந்து எலியாவை சந்திக்கிறார். இது எப்படியாக இருக்குமோ ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரே சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குழப்பம் மிகுந்த சூழ்நிலை இருக்கலாம், குழப்பம் மிகுந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா குழப்பத்தையும் நான் எடுத்து போட்டு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுகிறதான தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினால் இந்த குழப்பம், நான் போகலாமா வேண்டாமா, இந்த சூழ்நிலை எனக்கு மாறுமா மாறாதா, இது எனக்கு எப்படியாக இருக்கும் என்கிறதான ஒரு குழப்பம் நமக்கு இருக்கிறது அல்லவா. இந்த குழப்பத்தின் சூழ்நிலையில கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்மை காண்கிறார், அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் கூட கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, பலனற்று காணப்படுகிற சூழ்நிலை, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, என் உயிரை எடுத்துருங்க, பலனில்லாத ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, எலியா என்ன ஒரு கஷ்டப்பட்டிருந்தா, மனதில் உள்ள எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா அவர் இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பார். ஆனா அன்னைக்கு அதே போன்ற சூழ்நிலையின் மத்தியில இதை யாராவது நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், நான் ஓடினது போதும், நான் இவ்வளவு காலம் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், ஆனா எதுக்குன்னு தெரியல என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் களத்தினால் உன்னை தாங்குவேன். இதெல்லாம் கர்த்தர் எப்படி செய்கிறார்? நம்மை பார்த்து அவர் செய்கிறார், நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறதுனால அவர் செய்கிறார். அவர் லகாய் ரோகியாய் நம்மை பார்க்கிறதுனால தான் அவர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய முடிகிறது. யாருமே என்னை பார்க்கலையே, என் குழப்பத்திற்கு யாருமே வழி சொல்லவில்லையே, இந்த பயத்திற்கு, இந்த நிர்கதியான சூழ்நிலைக்கு யாருமே வழி சொல்லவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்களானால், எலியாவை கண்ட தேவன் பாருங்க, எலியா வெறுத்து போயிருந்தாரு. ஆனா அந்த வெறுப்பின் மத்தியிலும், வெறுப்பின் சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் எலியாவை கண்ணோக்குகிறார். எலியாவை நோக்கி பார்த்து, எலியாவே நீ என்ன பண்றன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எலியாவே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வெறுப்பின் சூழ்நிலையில். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலை என்னவாக இருக்கலாம், மனிதர்களால் அதை மாற்ற முடியாது, மனிதர்களால் அதை பார்க்க முடியாது. ஆனால் அதை பார்ப்பதற்கு ஒருவரால் மாற்ற முடியும், அவர்தான் தேவாதி தேவனாகிய கர்த்தர். நம்மை உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தரால் மாத்திரமே நம்மை பார்க்க முடியும். உண்டாக்கிய ஜீவராசியை அவர் எப்படி கண்ணோக்காமல் இருப்பார்? உண்டாக்கிய தன்னுடைய மகனை, தன்னுடைய மகளை எப்படி அவர் பார்க்காமல் இருப்பார்? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவர் இறங்குவார். பிரியமானவர்களே, என்னை யாருமே பார்க்கல, நான் யாருக்கும் எல்லாருக்கும் அற்பமாய் போயிட்டேன்னு யோசித்து கொண்டிருக்கலாம், விரக்தியின் மத்தியில இருந்து கொண்டிருக்கலாம், சோர்வின் மத்தியில நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கண்ணோக்குகிறார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் இன்னைக்கு உங்களை நோக்கி, உங்களை கண்ணோக்கி, உங்களோட முகமுகமாய் பேசி உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கண்களை மூடி. கர்த்தாவே, எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எலியாவை நீர் கண்ணோக்கமா இருந்து நமக்கு நன்றி சுவாமி. நிர்கதியான சூழ்நிலையில, திக்கற்ற சூழ்நிலையில, ஆண்டவரே அப்பா, குழப்பம் மிகுந்த சூழ்நிலையில, விரக்தியின் மத்தியில எலியாவை நீர் நோக்கி பார்த்தீங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைங்க இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் மத்தியில் இருக்கலாமாப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே நீர் கண்ணோக்குங்க, ஏற்ற சகாயத்தை கொடுங்க. உடைய வலக்கரத்தினால் நீ தாங்கும்படியா ஜெபிக்கணும் அப்பா. உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீரே மகிமைப்படும். உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம். இப்ப ரமேஷ் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.